இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கடைசி 2 திரைப்படங்கள் அந்த அளவிற்கு சோபிக்கல. ஒன்னு இந்தியன் 2, மற்றொன்று கேம் சேஞ்சர். இந்தியன் 2 திரைப்படம் பல சிக்கல்களை சந்தித்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற நிலையில கடைசியாக உள்ள என்ட்ரி கொடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ ஏன்பா டேக் ஆஃப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த படம் காட்டு மொக்கையாக இருந்தது. ஸோ அதனை அடுத்து வெளியான ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் திரைப்படமாவது மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த திரைப்படமுமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தில்ராஜ் அவர்கள் தலையில துண்டை போட்டுக்கொண்டு உக்காந்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களை வைத்து அடுத்தடுத்த படம் தயாரிக்க எந்த தயாரிப்பாளருமே முன் வரல அப்படின்ற செய்தி சமீபத்துல வெளியாச்சு. ஒரு காலத்துல கோலிவுட் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே கொடி கட்டி பறந்த இயக்குனர் பாகியவர் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில சங்கர் அவர்களுமே திரும்ப ஒரு தரமான கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அவர் வேல்பாரி நாவல அடுத்ததாக எடுக்கலாம் அப்படின்ற முயற்சியில அதீத ஈடுபாட்டுடன் இருந்தார். ஆனால் இந்த படத்தை எடுத்தா 3 பாகங்களாக எடுக்க வேண்டும், ஒரே கட்டமாக படப்பிடிப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை இருப்பதால தற்போது ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படத்தை முடிச்சு விட்டு பிறகு வேல்பாரியில களமிறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. சோ அதற்காக இவர் தேர்ந்தெடுத்துள்ள ஹீரோ தான் நம்ம ஏகே அவர்கள். சமீபத்துல ஏகே மற்றும் சங்கர் அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்துள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக கதை பற்றிய விவாதங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி உங்களுடைய காம்போ இணைந்தால் அதுதான் முதல் முறை. சோ ஆகையால பாத்தீங்கன்னா கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.